அமமுக எம்எல்ஏ காமராஜ் தாவேகா தலைவர் விஜய திடீர்னு புகழ்ந்து பேசியதாலும் அவரது ஆட்சி அமைய ஆதரிக்க போவதாகவும் சட்டமன்றத்தில் பேசியதால கட்சியிலிருந்து அவர் அதிரடியா நீக்கப்பட்டிருக்காரு. நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்க உள்ள ஒரு சூழல்ல அமமுக கட்சியிலிருந்து விலக்கப்பட்டதுல பல அரசியல் கணக்குகள் இருப்பதா சொல்றாங்க மூத்த பத்திரிகையாளர்கள். அது என்ன என்பதை பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியில விரிவாக பார்க்கலாம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சி 108 இடங்களை வென்று தனிப்பெரும் கட்சியா உருவெடுத்து இருந்துச்சு. எந்த கட்சிக்கும் முழு பெரும்பான்மை கிடைக்காததால தாவேகா பல்வேறு கட்சிகளின் ஆதரவை திரட்டுச்சு. அப்பதான் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரிய கடிதத்துல அமமுக மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் காமராஜின் ஆதரவு கடிதமும் இணைக்கப்பட்டுச்சு. இது தொடர்பான வீடியோவும் சமூக ஊடகங்கள்ல வெளியானதும் பதறிப்போன அமமுக தலைவர் டிடிவி தினகரன் எதிர்ப்பும் தெரிவிக்கிறாரு. தனது கட்சியின் எம்எல்ஏ காணவில்லை எனவும் இது தாவேகாவின் குதிரை பேரமாக இருக்கலாம் அப்படின்னும் ஆளுநரிடம் தினகரன் புகார் அளித்ததாகவும் சொல்லப்படுது. அதிமுகவை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கையும் முன் வச்சிருக்காரு. இதுக்கு நடுவுல தான் காமராஜ் தனது விருப்பத்தின்படியே தாவேகாவிற்கு ஆதரவு அளிப்பதா ஒரு வீடியோவும் வெளியானுச்சு. இதை விமர்சித்த தினகரன் அந்த வீடியோ எவ்வாறு பதிவு செய்யப்பட்டது, அவர் உண்மையிலேயே விருப்பத்துடன் கையெழுத்திட்டு இருக்காரா, ஏன் ஆளுநர் முன் ஆஜர்படுத்த விடவில்லை அப்படின்னு பல கேள்விகளை கேட்டிருக்காரு. இந்த நிலையில தான் இன்று சட்டப்பேரவையில பேசிய காமராஜ், முதலமைச்சர் விஜய் இளம் தலைவர் என்பதால சிறந்த ஆட்சி வழங்குவார் அப்படிங்கிற நம்பிக்கை உள்ளதா பாராட்டுறாரு. மேலும் தாவேக அரசிற்கு முழு ஆதரவையும் தான் தர இருப்பதாகவும் சொல்றாரு. இன்னும் 75 ஆண்டு கால ஆட்சிக்கும் விஜய் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் அப்படின்னு இளைஞர்கள் அவரை நம்புவதாகவும் அதனால தானும் அவரை நம்புவதால் புகழ்ந்து பேசுவதாகவும் சொல்றாரு. இதுக்கப்புறமா தான் அமமுகவிலிருந்து காமராஜை நீக்குவதா அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திடீர்னு டிடிவி தினகரன் அதிரடியான ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு. இந்த நிலையில தான் அமமுகவில் இருந்து எம்எல்ஏ காமராஜ் நீக்கப்பட்டது ஒரு நாடகமா இருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் எழுந்ததா அரசியல் வல்லுநர்கள் சொல்றாங்க. ஏன்னா என்டிஏ கூட்டணியில் இருந்துகிட்டு அதற்கு நேர் எதிராக இருக்கும் தாவேகாவை ஆதரிப்பது இயலாத ஒன்று. அதனால காமராஜை கட்சியிலிருந்து நீக்கிவிட்டால் அவர் தனிப்பட்ட முறையில் தாவேகாவிற்கு ஆதரவு அளிக்க முடியும். ஏற்கனவே அமமுக எம்எல்ஏ காமராஜ் தாவேகாவிற்கு ஆதரவு கடிதம் கொடுத்து விட்டதா செய்தி வெளியாகி தாவேகாவினர் காமராஜ் கையெழுத்து போடுவது ஒரு வீடியோவையும் வெளியிடுறாங்க. அதுக்கப்புறமா தான் அது போலி வீடியோ என்றும், அப்படி ஒரு சம்பவமே நடக்கல, அது நடந்திருந்தால் தாவேகா குதிரை பேரத்தில் ஈடுபட்டிருக்கலாம் அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைத்து டிடிவி தினகரன் பரபரப்பையும் கிளப்பியிருந்தார். அந்த குற்றச்சாட்டை முன்வைப்பதற்கு டிடிவி நடத்திய செய்தியாளர் சந்திப்புல காமராஜும் டிடிவியுடன் அமர்ந்தார். அப்பதான் அப்படி ஒரு சம்பவமே நடக்கல அப்படின்னு காமராஜ் அடித்து சொல்றாரு. ஆனா இன்றோ அதற்கு நேர்மறையா சட்டமன்றத்திற்கு வந்து தாவேகா தலைவர் விஜயை காமராஜ் புகழ்ந்து பேசுறாரு. தாவேகா ஆட்சி 5 ஆண்டுகளுக்கும் தொடர வேண்டும் அப்படின்னு புகழ்ந்து பேசுறாரு. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் நீக்குவது போல் நீக்கிறேன், நீ தாவேகாவிற்கு ஆதரவு கொடு அப்படின்னு டிடிவி சொல்லி இருப்பாரோ அப்படிங்கிற சந்தேகம் எழுந்துள்ளதா சொல்றாங்க. சரி, விஜய் கட்சிக்கு ஆதரவு தருவதால டிடிவிக்கு என்ன லாபம்? அரசியல்ல ஏற்படும் திடீர் திருப்பங்கள்ல ஒளிந்திருக்கும் ரகசியங்களை நாம் எளிதா புரிந்து கொள்ள முடியாது. எது எப்படியோ விஜய்க்கு இப்ப ஒரு எம்எல்ஏவின் ஆதரவு கூடுதலா கிடைச்சிருப்பதால தமிழக அரசியல்ல கூடுதல் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறதுன்னு சொல்லலாம். இது போன்ற நிறைய அரசியல் செய்திகளை தினம்தோறும் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.